Number 2 is a divided church. ஒருவன் அப்போலோவை சார்ந்தவன் என்றும் ஒருவன் கேபாவை சார்ந்தவன் என்றும் ஒருவன் பவுலை போல சார்ந்தவன் என்றும் divided church. மூன்றாவது it is a division church. அதிலே வாக்குவாதங்கள் உண்டு. படிச்சிக்கிறீங்களா? ஒண்ணு வாக்குவாதங்கள். கொலோயா விட்டார் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். மூன்றாவது அந்த சபையில எப்போ பார்த்தாலும் அடிடி சண்டை, கோர்ட் கேஸ். படிச்சிருக்கீங்களா? ஏன் நீங்கள் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? யாரு? Defiled people, divided people, அடுத்து demanded people. போட்டி போடுறவங்க, நீயா நானா. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ என்ன பாருங்க, இப்படிப்பட்ட இந்த மக்கள் நல்ல கவனிங்க, when they entered the சபையில என்னை கால வச்சிட்டாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு என்ன பேர் வந்துருச்சு? முதல் வசனம் அவங்களுக்கு என்ன பேரு? பரிசுத்த. சூப்பர், சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு என்ன பேர் ஆயிடுச்சு? பரிசுத்த. ஒரிஜினல் அவங்க யாரு? இவங்க வந்து சண்டை போடுறவங்க, விபச்சாரம் பண்றவங்க. படிச்சு பாருங்க, அவங்க யார் தெரியுமா? 5ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. 6:1 அவங்க யாரு? எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க? 6:1 உங்களில் ஒருவன். அப்ப அவங்க எப்பவுமே ஆர்கியூ பீப்புள். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நீ எவ்வளவு ஆர்கியூ. அடுத்து நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கீங்க. அடுத்து அவங்க யார் தெரியுமா? படிச்சு பாருங்க. 7ஆம் வசனம். 6 என்னங்க? நீங்கள் always fighting. சபை இல்ல, அது என்னது? அதுக்கு என்ன பேரு? சண்டை. காலையில ராத்திரி சண்டை தான். விபச்சாரம், வேசித்தனம். இதுல தெரியுமா? ஒருத்தவங்க எல்லாமே கஞ்சன், இல்ல காசைப்பட மாட்டாங்க. அதனால சொல்றாரு, உங்கள் கஞ்சத்தனம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கு சொல்றாரு. படிச்சிருக்கீங்களா? So they never give money for the work of God. காசு கொடுக்க மாட்டான். என்ன பாருங்க எல்லாரும் ப்ளீஸ். இப்படிப்பட்டவங்க சபைக்குள்ள வந்த பிறகு அவங்க பேரே மாறி போச்சு. பச்சாரக்காரன் ஆயிட்டான். இப்போ பரிசுத்தவான், திருடன் பரிசுத்தவான், வாக்குவாதம் பண்றவன், புரியுதா உங்களுக்கு? சண்டை போடுறவன், புரியுதா உங்களுக்கு? டிவிஷன். ஒரு அப்போலோவை சார்ந்தவன் என்று ஒருவன் கேபாவை சார்ந்தவன் என்று பாரு. இவருக்கு ஒரு 10 பேர், அவருக்கு ஒரு 10 பேர், இவருக்கு ஒரு 10 பேர் சபையில் இருக்காங்க. இப்போ கூட இப்போ எல்லாருக்கும் ஒரு புது பேர் வந்துருச்சு. என்ன பேர்? பரிசுத்தவான். ஆமென். சபை எந்த மனுஷனையும் உருமாற்றம் செய்யும். தீயனையும் திருடனையும் கொலைபாதகம் சர்ச் என்ன செய்யுது? இட் டிரான்ஸ்ஃபார்ம். எப்படி அந்த வண்ணத்தை பூச்சி ஆரம்பத்தில் என்ன பேர் அதுக்கு? லார்வா. அது இப்ப என்ன ஆயிடுச்சு? பட்டர்ஃப்ளை. அதுவா இது? அதுதானா இது? அதான் இதுவான்னு கேட்டேன். ஆமா ஆனா தெரியல. அவரா இவர்? ஆமா. அவளா இவள்? ஆமா. அவர்தான். ஏங்க எப்படி மாறிட்டீங்க? கிறிஸ்து மாத்தினார், சபையை மாத்திச்சு. நான் வசனம் படிச்சு வந்தா கிறிஸ்து இயேசுவுக்குள். முதல் வசனம் படிச்சு சிஸ்டர். verse 2. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள். கொரிந்து சபையிலே, அந்த ஊர் இல்ல, ஊர் மாத்தாது ஒருத்தர். இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்ப சபைக்குள்ள வந்து யார மாதிரி இருக்கீங்க? பரிசுத்தவான்கள். சூப்பர். அடுத்து உங்க என்ன பேர் வந்தது? தேவனுடைய சபைக்கும். இல்ல நீங்க உங்களுக்கு என்ன பேர் வருது? பரிசுத்தவான். ஆமா. ஆங்கில வேதாகமத்துல the word is the saint. எதுல பாப்பா? saint. சத்தமா சொல்லுங்க. saint. Who are you? saint. புரியுதா உங்களுக்கு? You want to say you may be a different person before, but when you just enter into the church, சபைக்குள்ள என்னைக்கு கால் வச்சிட்டீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு என்ன பேரு? பரிசுத்தவான். உங்களை யாராகிலும் நீ பரிசுத்தவாட்டியான்னு கேட்டா சொல்ல, ஆமாண்டி நான் பரிசுத்தவாட்டி தான்டி. ஆமென். ஆமாண்டி. நான் புரியலையா? உங்களை யாரா பெரிய பரிசுத்தவானா என்ன சொல்லுங்க? ஆமா நான் யார் தான்? பரிசுத்தவான். ஏன்? சபை அது என்னுடைய மகிமை அல்ல. It is the control, is the glory of the church. So the சபையின் மகிமை சொல்லுங்க. என்னால மகிமை இல்ல. ரைட். இன்னும் 2 குறிப்புகளை இதல சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். ரைட். இத மட்டும் சொல்லலாமா? சொல்லுங்க. என் தோட்டம் மாதுளம் செடி, அருமையான கனிமரங்கள், மருதோண்டி செடிகள், நல்லத செடிகள். ஆங்கிலம் புரிந்தவர்களுக்காக 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். Number 1, the intention of the church. Intention of the church. சபையின் நோக்கம். சபையின் நோக்கம். இரண்டாவது, the impression of the church. சபையை பற்றிய தேவனுடைய மதிப்பீடு. மூன்றாவது, the inspection of the church. சபையின் தற்பரிசோதனை. சீக்கிரம் சொல்லி முடிக்கிறாரு. 3I.
நம்பர் 1 இன்டென்ஷன். சொல்லுங்க இன்டென்ஷன், நோக்கம். ஏன் பாஸ்டர் சபை ஆரம்பிச்சாரு? வேற வேற இல்லையா அவனுக்கு? ஏங்க இந்த சபை ஆரம்பிச்சீங்க? ஏன் நீங்க பாஸ்டர் ஆனீங்க? தேவன் வைத்தார். தேவன் வைத்தார். ஏன் சபை ஆரம்பிச்சீங்க? நோ, தேவனுடைய சித்தம். புரியுதா உங்களுக்கு? அது அவருடைய சித்தம். பவுல் சொல்றார், நான் அவருடைய சித்தத்தின்படி இந்த சபைக்கு ஊழியக்காரன் தானே. அப்போது சபையின் நோக்கம் என்ன? இந்த சபையின் நோக்கம் என்ன? என்ன பாருங்க, சபையின் நோக்கம் என்னவென்றால் ஒரு பாவி பசுத்தவனாய் மாற வேண்டும். ஒரு புழு என்ன ஆகணும்? இப்போ பூச்சியா மாறணும். சாரி, இப்போ வந்து முன்ன இப்போ புழு சொல்லக்கூடாது. இப்போ அந்த பூச்சி என்ன பேர்? என்ன வண்ணத்து பூச்சி. முன்ன என்னது பேர்? அதுக்கு புழு. முன்ன சீக்கிரத்துல பிடிச்சிடலாம், இப்போ பிடிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு முன்ன நிறங்கள் இல்லை, இப்போ நிறங்கள் இருக்கிறது. அவரோட டேஸ்ட் பார்த்து பார்த்தீங்களா? முன்ன மண்ணை சாப்பிட்டு இருந்துச்சு, இப்போ லட்சியப்பட்டு நிறைய பேர் மண்ணை சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஐ மீன் the worldly things. அதே உலகம், அதே காரியம், அதே குடியிருப்பு, அதே கோப்பை. என்னங்க பார்க்கறீங்க இல்லையா? கேட்டா சொல்றாங்க ஜென்ம சுபாவம் சொல்றாங்க, அதான் மாறணும். திரும்பி சொல்லுகிற ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு தான் அர்த்தங்க சுய சித்தத்தை விட்டு விட்டு தேவ சித்தம் செய்வது. என்ன சொல்லுங்க? சுய சித்தத்தை விட்டு விட்டு தேவ சித்தத்தை செய்வது. எஸ், இந்த பாருங்க, இந்த சுயம், நான் 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 நான், இந்த ஐ என்ற வார்த்தை பார்த்தீங்களா? இங்கிலீஷ் கேபிட்டல் ஐ எப்படி இருக்குது? ஒன்று. வணங்காமுடி மாதிரி. என்னங்க? வணங்காமுடி. என்ன யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. ஐ. அந்த சி சொல்லுது நான் ஒண்ணுமே இல்லை. கிரைஸ்ட் எப்படி இருக்குது? வளைஞ்சி. என்ன சொல்ல தெரியுமா? நீங்க எப்படிங்க? நீங்க ஐயா சியா? சி. அந்த சி என்ன சொல்லுது? வளைந்து கொடு, இல்லையே உடைந்து போவாய். என்னங்க? வளைஞ்சு கொடுத்தன செய்யலாம், நிமிரலாம், ஆனா உடைஞ்சு போயிட்டா நிறுத்த முடியாது. சோ இந்த 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். இந்த இன்டென்ஷன் ஆஃப் தி சர்ச். சபையின் நோக்கம் என்ன? சபை என்ன நோக்கம்? உன்னையும் என்னையும் அவரை போல மாற்ற. ஹalleluya. சபைக்கு உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு என்று ஆயத்தம் பண்ண. ஆமென். இம்ப்ரஷன். என்னன்னா சபையில என்ன இருக்கணும்? நம்பர் 1 முதல் எஃப் என்னது? முதல் எஃப் ஃப்ரூட். ஃப்ரூட்ஸ். சத்தமா சொல்லுங்க, என்ன ஃப்ரூட்ஸ் அது? 13 மாதுளம். அப்புறம் அருமையான கனிமரம். அது எல்லாமே போட்டுச்சு, எல்லாமே போட்டு. அப்போ சபைக்குள்ள வரவங்க என்ன இருக்கணும்? கனிகள் இருக்கணும். என்ன பாருங்க ப்ளீஸ், வரங்கள் இல்லாம பரலோகம் போலாம், கனிகள் இல்லாம பரலோகம் போக முடியாது. ஆமென். ஹalleluya. என்னங்க? பரலோகத்துக்கு வந்தோம்னா டேவிட் உனக்கு நீ அந்நிய பாஷை பேசுவியா? பேய் ஓட்டினியா? பிசாசு ஓட்ட கேட்க மாட்டாரு. அன்பா இருந்தியா? ஹalleluya. சாந்தமா இருந்தியா? சாந்தமான் பேர் இருக்கும், சாந்தமே அன்பும் பேர் இருக்கும். எப்ப பார்த்தாலும் வெள்ளு குழைச்சினே இருக்கும். என்னங்க? சந்தோஷம் பேர் எப்ப பார்த்தாலும் கண்ணத்துல வச்சிருக்கோம். பரிபூரணம் பேர் இருக்கும், அது ரொம்ப குறைபூரணம். ஒண்ணு பேரை மாத்திக்கணும், இல்ல கேரக்டர் மாத்திக்கணும். புரியுதா? அப்ப சபை என்பது என்ன தெரியுமா? அது என்னது? கனிகள். வரங்கள் முக்கியம் அல்ல. ஐ திங்க் பாஸ்டர் அக்ரி வித் தட். வரங்கள் இல்லாம பரலோகம் போலாம், ஆனா கனிகள் இல்லாம பரலோகத்துக்கு வந்தா கனி தான் கேட்பாரு. என்ன பிரதர், கனி இல்லாம ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணி என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் சபையில ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் நிறைய பண்றாங்க. வீட்டுல போனா அவங்க பேசுற வார்த்தைக்கு அகராதிலே அர்த்தம் இல்லை. புரியுதா? அவங்க பேசுற வார்த்தைக்கு என்கிட்ட ஒரு மாமியார் மருமகள் வருவாங்க. மாமியார் 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுவோம், மருமகள் 50 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பா பேசுவாங்க. 2 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்கன்னா இலங்கை போரை விட மோசமான போர். ஆனா ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் இந்த மாதிரி 50 மினிட்ஸ், அந்த மாதிரி 20 மினிட்ஸ் அந்நிய பாஷை. சொல்லுங்க, வரங்கள் முக்கியம் அல்ல, கனிகளே முக்கியம். வரங்களா கனிகளா? கனிகள். வார்த்தையா வாழ்க்கையா? வார்த்தை. வாழ்க்கை. வார்த்தை முக்கியம் இல்ல. வார்த்தை நீ என்ன பேசுறது முக்கியம் இல்ல. act speaks the louder the life. சரி, அடுத்து அது என்னலாம் இருக்கணும்? fresh fruits. அப்புறம் flower. இதெல்லாம் flower. அதோ படிச்சு பாருங்க. இந்த நளதம், குங்குமம், லவங்கம் இதெல்லாம் வந்து எந்த கடையில வாங்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லி. குங்குமம் என்ன விலையா? 1 கிராம் ரொம்ப காஸ்ட்லி இல்ல? சொல்லுங்க, நான் இலவசம் ஆனால் நான் மலிவல்ல. நான் இலவசம் ஆனால் நான் மலிவல்ல. புரியுதா? நீங்க ரொம்ப காஸ்ட்லி பிரதர். ஒரு காலம் சீப்பா இருந்தீங்க, ஆனா இப்ப யார் நீங்க? நீங்க லவங்க மாதிரி, நீங்க குங்குமம் மாதிரி.
ஆனா நீங்க சொல்லுங்க, நான் இலவசம் ஆனா மலிவா நடக்க மாட்டேன். புரியுதா? நான் சொல்ல புரியுதா? இந்த லவங்கெல்லாம் இங்க கிடைக்குமா? குங்குமம் இது ரொம்ப காஸ்ட்லி. நாட் only is costly, it is something perfume and also medicine. என்ன பாருங்க, உங்களால ஒருத்தர் சுகப்படுத்த முடியும், உங்களால ஒருத்தர் அழகு தர முடியும். குங்குமம் எதுக்கு? கருப்பா இருக்கு குழந்தைய அழகா இருக்கும், சூப்பரா வெள்ளையாயிடும். புரியுதா உங்களுக்கு? ஊர்ல எப்படி ஊர்ல சாப்பிடுறாங்களா கர்ப்பிணி பெண்கள்லாம்? ரொம்ப காஸ்ட்லி. புரியுதா உங்களுக்கு? ஒரு கிராமியத்துலையும் எவ்வளவு நூற்றுக்கணக்கான போனாங்க. அப்போ நீங்க சாதாரண நாட்கள்ல அழகு தருகிறவர்கள், சொல்லுங்க விளையேற பெற்றவர்கள். கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது நீங்க மூணாவது முதல்ல சொன்ன ஃப்ளவர், அப்புறம் ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஃப்ராக்ரன்ஸ். என்னங்க என்ன வாசனை? அது என்ன வாசனை? வெள்ளை போலம். என்னங்க வெள்ளை போலம் சொல்லி முடிக்கிறேன். தங்கத்தை விட 13 மடங்கு விளைய பெற்றது வெள்ளை போலம். தங்கத்தை விட 13 மடங்கு விளைய பெற்றது வெள்ளை போலம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க. யோசேப்பு இயேசு கிறிஸ்து சரீரத்துல நிக்கதேமு வைத்த வெள்ளை போலத்தினுடைய மதிப்பு அன்னைக்கு $23,000. டிக்ஸ் பைபிள பாருங்க. யோசேப் இயேசு கிறிஸ்து சரீரத்துல நிக்கதேமு வெள்ளை போலம் வச்சான். புரியுதுங்களா? அந்த வெள்ளை போலத்தின் மதிப்பு அன்னைக்கு $23,000. அப்படி நிக்கதேமு எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்திருப்பான். தங்கத்தை விட 13 மடங்கு விளையாட்டு வெள்ளை போலம். நீங்க யாரு? வெள்ளை போலம். ஆமென். ஆனா நம்ம ரொம்ப சீப்பா நடந்துக்கிறோம். ஐயா சொல்லுங்க, ரட்சிப்பு விளையற பெற்றது, எனக்கு சின்ன ரத்தம் விளையற பெற்றது, என் சபை விளையற பெற்றது, எங்க பாஸ்டர் விளையற பெற்றவர், நீங்க விளையற பெற்றவர். எதை விட? தங்கத்தை விட, வெள்ளை போலத்தை விட. ஆமென். 13 மடங்கு அது காஸ்ட்லி தென் கோல்ட். இயேசு கிறிஸ்து அது வெள்ளைப்பொருள் தன்மை என்னன்னா, வெள்ளைப்பொருள் தன்மை என்னன்னா, கெட்டு போகிற ஒரு பொருளை கெட்டு போகாமல் பண்படுத்தி பதப்படுத்தி அதை அப்படியே வச்சுக்கும். பர்ஃபியூம் அது நாட் only perfume is a medicine. பாருங்க, கெட்டு போகிறது மலேசியா, கெட்டு போகிற ஜனங்க அவங்களால தான் வாழ முடியும். சில கெட்டு போகிற மக்களை கெட்டு போகாமல் பண்படுத்த பதப்படுத்த என்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நம்பர் 1 ஃப்ரூட்ஸ், நம்பர் 2 ஃப்ளவர்ஸ், நம்பர் 3 ஃப்ராக்ரன்ஸ். நீங்க போன ஜனங்க சொல்லணும், இந்த ஜனங்க இந்த ஷெக்கினா சபைக்கு போறாங்க, பாஸ்டர் ஒரு சாது, இவங்க கூட ஒரு சாது. ஆமென். நம்ம சட்டக்கார ஜனங்க இருக்காங்க இல்லைங்க. உங்களை பார்த்து உங்களை வச்சு இவர் எடை போடணும், இவர் வச்சு உங்களை எடை போடணும். ஹalleluya. என்னங்க? உங்களை வச்சு இவர் எடை போடணும், இவரை வச்சு. புரியுதா உங்களுக்கு? டிஎல் கூடி சொன்னார், இந்த விசுவாசிகள் ஆலயத்துல பசுத்தவனா இருக்கிறாங்க, வீதியில தூதரா இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள போன லூசிபர் ஆயிடுறாங்கன்னு. சர்ச்சில கிறிஸ்டோபரா இருக்கிறாரு, வீட்டுக்குள்ள போன உடனே லூசிபர். சொல்லுங்க, சர்ச்சிலயும் கிறிஸ்டோபர், வீட்லயும் கிறிஸ்டோபர், ஆபீஸ்லயும் கிறிஸ்டோபர். சொல்லுவாங்க, ஆபீஸ் வேற, பாஸ்டர் இது வேற, தொழில் வேற, சபை வேற. இல்லைங்க, செய்யும் தொழிலே தெய்வம். ஆமென். அப்போ இங்க வாசனை போல் சொல்கிறார், நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்களா இருக்கிறோம். ஆமென். நீ யாருங்க? உங்களை பார்த்தோன்னு சொல்லணும், உங்க முகத்தை பார்த்து பேசும்போது சொல்லணும். எதை சொல்லுகிறது? அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதர்கள் என்று கண்டு, ஆனால் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அந்த வாசனை உங்களை பார்க்கும்போது சொல்லணும். சிஸ்டர், நீங்க சாஃப்டா பேசுறீங்களே, புரியுதா? நீ சில பேருக்கு பாருங்க ரொம்ப டென்ஷன். என்ன அப்படி பண்றீங்க? இதுக்கு எடுத்தா ஒருத்தர் கேட்டேன், ஒரு அம்மாவை எனக்கு ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க, பாஸ்டர் ஒயிட் அவுட் தான் போடுவாங்க, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் அது ஒரு மரண வீடு. நான் ரெண்டு கையில சொல்றேன், இது சும்மா சிரிப்பா இல்லை, ஒரு மரண வீடு. வளர்ந்தவங்க என்னை பார்த்தா எப்படி இருக்கு கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க, உங்களுக்கு இது தேவையான்னு கேட்டாங்க. எப்படி ஒரு துக்க வீடு எப்படிங்க சிஸ்டர் கேட்டா, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி? என்ன ராஜபாளையம் நான் எவ்வளவு மோசமா இருக்குது? ராஜபாளையம் நான் தெரியுமா? இல்ல, வார்த்தையை விட வாழ்க்கைக்கு தான் வல்லமை. புரியுதா உங்களுக்கு? பேசும்போதே அன்பா பேசுங்க. நீங்க வாசனை வீசும் நற்கந்தன், இதெல்லாம் வாசனை வீசும் நற்கந்தம். இதெல்லாம் வாசனை கொடுக்குது, படிச்சு பாருங்க. இது வாசனை, லவங்கம் வாசனையா. அப்புறம் சந்தன விருட்சங்கள், நான் 14 வரி
என்ன விருட்சம்? சந்தன விருட்சம். சத்தமா சொல்லுங்க. எப்படி இருக்கு சந்தனம்? எப்படி இருக்குங்க சந்தனம்? எப்படி இருக்கும்? வாசமா இருக்கு. நீங்க போகும்போதே என்ன செய்யணும்? அதான் ஸ்ப்ரெட் செட் போக கூடாது. எவ்வளவு பார்த்தாலும் பார்க்கும்போது சிஸ்டர் உங்க முகத்துல பார்த்தா சாயில். சிலரை பார்த்தா சமாதானம், சில பேரை பார்க்க விட்டா சமாதானம். சிலரை பார்த்தா சமாதானம், சில பேரை சில பேரோட பேசினா சமாதானம், சில பேரோட பேச விட்டா சமாதானம். புரியல? சில பேரோட பேசினா சமாதானம், சில பேரோட பேசாம இருந்தா, சில பேர் வீட்டுக்கு வந்தா சமாதானம், சில பேர் வராவிட்டாலே சமாதானம். உங்க மாமியார் நினைக்கிறேன் இப்போ என்னங்க? சிலர் பார்த்தா சமாதானம், சில பேரை சில பேரோட பேசினா சமாதானம், சில வந்தா சமாதானம். எத்தனை பேர் அனுபவம் இருக்குது? அன்னைக்கு ஒரு அம்மா என்ன பார்த்து கேட்டு, என்ன பாஸ்டர் என்னை பார்க்காம போயிட்டீங்களே, நான் நினைச்சுக்கிறேன் என் சமாதானத்தை இழக்க விரும்பல சிஸ்டர் அப்படின்னு. புரியுதா? அதனால சபையில என்ன உண்டு? சமாதானம். சமாதானம். சபையில 4 F சொன்ன என்னது? சபையில பூக்கள் இருக்கணும். உங்களை பார்த்தாலே எப்படி இருக்கணும் சிஸ்டர்? உங்களை பார்த்தா எப்படி இருக்கணும்? அன்றடந்த தாமரை மாதிரி. சத்தமா சொல்லுங்க. அடிமொஞ்சு மாதிரி. நான் சொன்னேன் சித்தம் வயல பார்க்கற சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷம் இருக்கு. இத பாருங்க, சுந்தரையா சொன்னார், சென்னையில பெரிய பாஸ்டர். அதாவது சர்ச் வந்து செருப்பை காட்டி போட்ட இடத்துல ஒரு பிரச்சனை காட்டி போட்டுறணும். சபை பிரச்சனை சிந்திக்கிற இடம் அல்ல, பிரச்சனைக்கு பதில் பெறுகிற இடம். பிரச்சனை சிந்திக்கிற இடம் அல்ல, பிரச்சனைக்கு பதில் கொடுக்கிற. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. எனக்கு பிரச்சனை இருக்கு தெரியுமா? I had 5 bypasses last year. 5 bypass தான் இருந்தது எனக்கு. I have 5 bypasses. August 24th. நான் பேசுறேன், உங்ககிட்ட பேசுறேன். அது தெரியுதா? Everybody has having problem. மனுஷனால 3P இருக்கும். Pain, pressure, problem. இதெல்லாம் ஆளே இல்ல. பில் கேட் கூட இருக்குது. என்னங்க? மோசஸ் டேனியல் PPP. வெளியதான் சக்கரவர்த்தி, ஆனா உள்ள ஒரு மெழுகுவர்த்தி. every man woman has 3 P's. MABC அதெல்லாம் வேற. பெயின் இருக்குது, பிரஷர் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. பில் கேட் இருக்குது, அம்பானிக்கு இருக்குது, கோல்கேட் கூட இருக்குது. அது முக்கியம் கிடையாது. ரைட். சோ சபை என்பது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சபை என்பது பூக்கள். சபையில் என்ன இருக்கணும்? பூக்கள் இருக்கணும். அப்புறம் பழங்கள் இருக்கணும். அப்புறம் வாசனை இருக்கணும். பழன வாழைப்பழம் இருக்கணும். அத்வாரம் இல்ல இல்ல. உங்ககிட்ட கனிகள் இருக்கணும். உங்களை பார்த்த உடனே இருக்கணும் மக்களுக்கு சந்தோஷம். துக்கமா வராங்க உங்களை பார்த்த சிஸ்டர் நல்லா இருக்குங்களா? சந்தோஷமா என்ன ஒரு சோகமா இருக்கீங்க? ஜெபிக்கலாம் சிஸ்டர், கர்த்தர் மாத்துங்க. நீங்க வாசனை கொடுக்கிறவரா? அல்லேலூயா. சபை அப்படிப்பட்ட பூக்களை உருவாக்குற இடம், கனிகளை உருவாக்குற இடம், வாசனை உருவாக்குற இடம். ஆமென். ஒரு சின்ன காரியம் சொல்றேன். நான் நிறைய பேக் வச்சிட்டேன். நான் நிறைய டிவிடி போட்டிருக்கிறேன். அந்த டிவிடி மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது மல்கியா புஸ்தகத்துக்கும் ஆபக்கு புஸ்தகத்துக்கும் ஸ்டடி எடுத்திருக்கிறேன். மல்கியா புக்ல இருந்து மல்கியா ஆபக்கு புஸ்தகத்திலிருந்து ஒரு ஸ்டடி, தேவனின் பாரம் மனிதனின் பாரம், ஒரு ஸ்டடி எடுத்திருக்கிறேன். அதே வேளையில ஆதியா 49ல எல்லாம் பாருங்க, 49ல ஒரு 12 கேரக்டர் இருக்குது. எத்தனை பேர் தெரியும்? 12 கேரக்டர். லேவி, சிமியோன், ரூபன், நப்தலி, காத், இசக்கார், இவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஆதியா 49 ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம். இவங்கெல்லாம் சபையில் இருப்பாங்க நினைக்க சொல்லிட்டாரு. அதை பேஸ் பண்ணி சில நேரங்கள் சில மனிதர்கள் நிறைய புக் எழுதியிருக்கிறேன். முக்கியமான ஒரு புஸ்தகம் சங்கீதத்துக்கு விளக்கம் எழுதிருக்கீங்க. பிரசங்கம் பண்றீங்களா? எனக்கு செல் லீடர்ஸ் இருக்காங்களா? செல் லீடர்ஸ்க்காக 13 புக் எழுதியிருக்கிறேன், பிரசங்க குறிப்புகள் சொல்லி. அடுத்து ஒவ்வொரு மாத முதல் தேதி காலை ஆராதனையில எங்களால் நடக்கிற வாக்குத்தத்த ஆராதனை அதிகாலையில அதை படிச்சு நிறைய பேர் தற்கொலைக்கு போன ஒரு பிராமண சகோதரி அதை படிச்சு தற்கொலை எண்ணத்தை மாத்திக்கிறாங்க. வாக்குத்தத்தம் அப்படி நிறைய புக் எழுதியிருக்கிறேன், அதை வெளியே வச்சிருக்கிறேன். வாங்கி படித்து பயன்பெறுங்கள். God bless you. நாளைக்கு போய் பார்க்கலாம். நீங்க யாரு? கொண்டு வந்துருக்கிறேன். நீங்க யாருங்க?